கவிதா மேடம், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல உங்க எல்லோருக்கிட்டும் எங்களுடைய அப்பாலஜி கேட்கிறோம், மன்னிக்கிறோம். இந்த விழா கொஞ்சம் தாமதமாக தான், கொஞ்சம் இல்லை நிறைய தாமதமாக ஆரம்பிச்சதுக்கு எல்லோரும் சார்பில், எங்கள் குழு சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் லெங்க்தாக போயிடும், ஏன்னா 8 மணிக்கு தான் ஆரம்பிக்க முடிஞ்சது. கொஞ்சம் நீங்கள் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து திடீர்னு எனக்கு ஒரு நண்பர் மூலமா எனக்கு அந்த விமியோ லிங்க் அமைச்சிருந்தாங்க. நான் பார்த்த உடனே டைட்டிலே இப்படி இருக்கு, ஆலன் அப்படின்னு, என்னடா இது நான் ஆங்கில படமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிறைய படங்கள் நான் எவ்ரிடே பார்த்துட்டு இருக்கேன். அப்படி நான் வந்து இந்த படத்தை நான் வந்து ஒரு விமியோ லிங்க்ல பார்த்த உடனே அப்படியே நான் ஸ்டாப்பா பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு படம் பார்த்து முடிச்ச உடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சிவா சாருடைய அந்த அந்த கான்ஃபிடன்ஸ். சிங்கப்பூர்ல ஒரு பிசினஸ் மேனா, மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரா நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காரு. அவருக்கு சினிமா மீது ஒரு தீராத காதல். அந்த காதல்ல அவர் படம் எடுக்கணும்னு வர்றாரு. அங்கிருந்து வந்து இங்க படம் எடுத்துட்டு திருப்பி அங்க போயிடுறாரு. அங்கிருந்து இவருடைய டீம் எல்லோருமே அவருக்கு டீம் ஒர்க்கா இருந்துட்டு, சக்திவேல் ரொம்ப கோஆபரேட்டிவா அவர் கூடவே பயணிச்சு இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு ஒரு டீம் அவங்க கூட இருக்காங்க. பட்ஜெட்டை பத்தி கவலைப்படாம, மேக்கிங்கை பத்தி, அதாவது இவ்வளவு செலவாகுதே அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணாம, ஒரு படைப்பு அவர் எப்படி பேசினார் பார்த்தீங்களா, அங்கிருந்து உள்ளிருந்து வருது. ஆத்மார்த்தமா அவர் நேசிக்கிற சினிமாவை ஒரு காதலும் அன்பும் கலந்து ஒரு படத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்துல காதல் தான் ரொம்ப முக்கியம், அதாவது அன்பு தான் ரொம்ப முக்கியம். வயலன்ஸ் கிடையாது, அன்பு எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த அன்பு நம்ம கரெக்டா தேடி போனா போறோம், வாழ்க்கை நல்லபடியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத இந்த படத்துல ரொம்ப கியூட்டா, ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமாகவும் ஒரு பொய்டிக்கான ஃபிலிமை நான் பார்த்தேன். பொய்டிக்கான ஃபிலிம் அப்படின்னா படம் முடியும் போது ரொம்ப கவிதைத்துவமா ஒரு படமா இருந்தது. இப்படிப்பட்ட படம் வந்து அவர் ஆசைப்பட்டதெல்லாம் ஒண்ணுதான், சார் இது ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார், மக்கள் மத்தியில போய் சேரணும், ஊடக நண்பர்கள் எல்லாம் போய் ரீச் ஆகணும், எல்லாரும் பார்த்து இந்த படம் நான் சொல்ல வந்த கருத்து மக்கள் மத்தியில் ரீச் ஆனா போறோம். நான் என்னுடைய சம்பாத்தியத்துல ஒரு சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு நல்ல படத்தை கொடுக்கணும். அது வந்து கமர்ஷியலா ஆக்ஷன் பிளாக்கோட அப்படிலாம் இல்லாம, நான் வந்து என்ன நினைச்சனோ எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம, சொல்லுவாங்கல்ல வணிக சமரசம் இல்லாம நான் ஒரு படைப்பை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு படைப்பாளியா நான் ஜெயிக்கணும் சார், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க சொல்லும் போது நான் சொன்னேன், இப்படி இவ்வளவு தொழில் சினிமாவை நேசிக்கிறீங்களேன்னா நானும் அந்த மாதிரிதான் சினிமாவை ரொம்ப ஆழமா நேசிக்கிற ஒரு ஆள். சுவாசிக்கிறதும் பேசுறதும் வாழறதும் சினிமால தான். உங்களை மாதிரியே நானும், உங்க 12 மணி நேரம் நீங்க உழைக்கிறீங்க, அதே மாதிரி நானும் உழைச்சிட்டு இருக்கேன் சினிமால. அதனால எனக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சினிமாவை சப்போர்ட் பண்ணன்றதுக்காக தான் நான் கூட அவர் கூட பயணிக்க ஆரம்பிச்சோம். அது பிறகு இப்போ இந்த படம் ஒரு ஸ்டேஜா கடந்து வந்து, அப்புறம் நான் சில சஜஷன்லாம் சொல்லும்போது பண்ணிடலாம் சார் சொல்லி அதெல்லாம் பண்ணி இன்னைக்கு ஒரு சரியான படமா உங்க பார்த்து முடிக்கும் போது, ஓகே ஒரு கவிதைத்துவமா ஒரு அழகான படத்தை கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். நானும் என் டீமை பார்க்கும்போது அதை தான் நாங்க நம்புறோம், நீங்களும் அதை நம்புவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். இந்த விழாவை வந்து சிறப்பித்த இயக்குனர், என்ன சொல்றது, அவர் வந்து இமயம் ஒருத்தர்னா, இவர் வந்து என்ன மாதிரி சொல்லுன்னா ஸ்கிரீன் பிளே கிங் மட்டும் இல்ல, இயக்குனர் இதுலயே ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டா இன்னைக்கு இருக்கிற திரு கே பாகிர சாருக்கு என்னோட நன்றி. பாகிர சார், நீங்க வந்து இந்த விழாவை சிறப்பித்ததுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அசோசியேஷன் தமிழ் பிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் சார்பில் செக்ரட்டரி எங்களுடைய டி சிவா சார் வந்ததுக்கு நன்றி. அண்ட் வெற்றி, உங்களுடைய பயணத்தை நான் பார்த்துட்டே இருக்கேன், நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்துட்டே இருக்கு உங்க கரியர்ல. உங்களுடைய முதல் 8 தொட்டக்கால ஆரம்பிச்சு ஜிவி நிறைய பிடிக்கும் எனக்கு. ஜிவி படம்லாம் ரொம்ப இன்டெலிஜென்டான படத்தை கோபிநாத் உங்களுக்கு பண்ணியிருந்தாரு, நீங்க நல்லா பண்ணீங்க. அடுத்ததா இப்போ வந்து பம்பர் படம் ரொம்ப பிடிச்ச படம். இப்படி ஒரு உங்களுக்குன்னு தேடி நல்ல கதைகள் வருது, அதாவது புதுமையான கதைகள் நீங்க பண்ணுவீங்கன்னு வராங்க. இதுல ஒரு நல்ல பயணம் இருக்கு உங்களுக்கு. இந்த பயணத்துல நீங்க அடுத்தடுத்த கட்டம் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கணும். ஆலன் படத்துக்காக நீங்க கொடுத்த உழைப்பு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி படத்தை பண்றதுக்கே உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை நீங்க பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இந்த முயற்சி வெற்றி அடையணும். இந்த படத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நம்ம எல்லாம் பார்த்து வைக்கிற மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி கவிதை மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் வந்து ஆளுமை, இலக்கிய ஆளுமை, மனுஷபுத்திரன் சார் வந்ததெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா சார், நீங்க வந்து இதுல ஒரு கேமியோ ரோல், ஒரு சப்போர்ட் ரோல், ஒரு சின்ன ஒரு இது பண்ணிருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய டைம் எடுத்து நீங்க இங்க வந்திருக்கீங்களா, அதுக்கு நான் மிக்க நன்றி சொல்லணும். இது வந்து அவ்வளவு சிம்பிள் இல்லை, உங்களுக்கு இவ்வளவு எஃபர்ட் எடுத்து வர்றது, உங்களுக்கு நன்றி. கேபிள் சங்கர் இந்த படத்துல இதே மாதிரி இது ஒரு நல்ல ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு, அவருக்கும் நன்றி. த ஹோல் டீம், எல்லாரும் டைரக்டர்ஸ், இங்க வந்திருக்கிற டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லோருக்கும் நன்றி. வேக் பிரசாத்